எவ்வளவு? பக்கி பறக்காத. இத பாரு, நான் கொலை பண்ணல. ஒருவேளை உன் பையன் பண்ணிருப்பானோ? பண்ணாலும் பண்ணிருப்பான். ஆனா பணம் வாங்காம கொலை பண்ணிருக்க மாட்டானே. வரட்டும், பங்கு கேட்கிறேன். நீங்க மட்டும் தான் கேட்பீங்களா? நானும் தான் கேட்பேன். கவாதிகளா கவாதிகளா, மேல கப்ப அடிச்சு சவுண்ட் பெயிண்ட் அடிக்கலாம் எடுத்துக்கிட்டு போனேன். அதுல கொஞ்சம் சிந்திருச்சு. அதை பார்த்து இந்த ஆளுங்கள, நீ ஒரு அப்பா, நீ ஒரு அம்மா. பெயிண்டா இது? இதுக்கு அப்படி பயந்துங்க. இந்த மாதிரி ஒரு பயந்தா உங்களுக்கு புருஷனை என் தலையில கட்டினார் பாரு எங்க அண்ணன். அவரை என்ன மரியாதை தேயுது? நம்ம குடும்பத்தோட மரியாதையே கிடையாதுப்பா. அதெல்லாம் போகட்டும், எனக்கு கொஞ்சம் அர்ஜென்டா பணம் வேணுமே. நானும் அதைத்தான் உங்ககிட்ட கேட்கலாம்னு இருந்தேன். நானே உங்க 2 பேர்கிட்ட அதைத்தான் எதிர்பார்க்கிறேன். கிழிஞ்சது போ. ஏண்டா கண்ணா, ரொம்ப அர்ஜென்டா தேவைப்படுதோ? ஆமா, கொஞ்சம் இருக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண. எதுக்கு? ஒரு மோமுடியை போட்டுக்கிட்டு கையில 2 சவுக்க கட்டி எடுத்துக்கிட்டு பம்மல் சங்கர் நகர் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். முதல்ல போங்க. பெரிய மோமுடி உங்க அண்ணன். என்ன மகாநாடு கூட்டி இருக்கீங்க? எங்க அண்ணன் வந்தாச்சு. வாங்க, உங்களை விட்டா பேசிக்கிறோம் இல்லைங்க? ஒண்ணு இல்லைங்க, பம்மலா சங்கர் நகரான ஒரு குழப்பம். உங்களை பார்த்த உடனே ஒண்ணு வேணாலும் முடிவு பண்ணிவிட்டான். இல்லடா? ஆமா, எங்க போயிட்டு வரீங்க? நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன். இத வந்துடுறேன். எனக்கு வாட்சி பையில இருக்கிறது எனக்கு. பணம் அம்மா எனக்கு இல்ல. அம்மா எனக்குமா? இல்ல அம்மா. ஐயோ, எனக்கு ஒண்ணு இல்லையா? இந்த ஆளுக்கு ஒரு சரிங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிற? அம்மா பணத்தை எடுத்துட்டு போயிட்டா, அப்பா வாட்சி எடுத்துட்டு போயிட்டாரு. எனக்கு இதுதான் கிடைச்சது. இங்க கொடு. மாமா, இந்த வீட்டுல மனுஷன் இருக்க முடியாது. பணத்தை சுத்த கழுகு மாதிரி என் தங்கச்சி குடும்பம். ஒரு நல்ல விலை வந்தா எங்க அண்ணியே நோண்டி வித்தாலும் வித்துருவானுங்க. ஏன் சார்? இந்த ஏரியால பெரிய கார் யார் யார்கிட்ட இருக்கு? கிரிமினல் லாயர் கிருஷ்ணமூர்த்தி, தொழிலதிபர் துரைராஜ், சினிமா நடிகை குசல குண்டேஸ்வரி சார், இவங்க கிட்ட தான் இருக்கு. எல்லாம் பெருங்கையா இருக்கு. இன்னொருத்தர் விட்டு போச்சு சார். யாரு? நம்ம ராதாமில் ஜெனரல் மேனேஜர் ராஜலிங்க தீட்டியும் ஒண்ணு இருக்கு. சனி ஞாயிறுனா அவர் மருமக மகேஷ் மகாபலிபுரத்துக்கு ஓட்டிட்டு போவான். பயம் எப்படி? காரை ஓட்டும் போது அவன் ரோட விட ரோட்டோர போற பெண்களை தான் அதிகமா பார்ப்பான். அது போதும். நம்ம ப்ரோகிராம் காட்டன் கவிதா கிட்ட சொல்லிடு. சனிக்கிழமை சாயங்காலம் நீலாங்கர ரோட்டோரம் தண்ணி குடத்தோட தலிக்கி குலுக்கி நடந்து போகும். காலம் கட்டண கண்டிஷன் எல்லாம் வழக்கம் போல நடக்கும். கள்ளம் கடத்தல் பண்றவன், ஊரை கொள்ளையடிக்கிற பாஸ்டர்ட், சமூக விரோதி, இந்த மாதிரி வீட்டு பசங்களா பார்த்து நாம கிட்னாப் பண்ணாதான் அவனுக்கு நமக்கு லட்சக்கணக்கா பணம் கொடுப்பாங்க. அந்த லிஸ்ட்ல யார் இருக்கா? ராதாமில் மேனேஜர் ராஜலிங்கம் ஒரு சரியான புள்ளி. உனக்கு எத்தனை பையன், எத்தனை பொண்ணு? அவர் பிரம்மச்சாரி. தங்கச்சி பிள்ளையத்தான் தம்பிள்ளை போல வளர்க்குறான். பையன் எப்படி? தண்ணி வண்டி பொம்பளை பொறுக்கி வாரம் மகாபலிபுரத்துக்கு தன் மாமாவோட ஃபாரின் கார்ல தான் போறான். சோ அடுத்த வாரம் மகாபலிபுரத்துக்கு வர்ற பையன் மறுபடி வீடு திரும்ப போறதில்லை. குட் ஈவினிங் மை டியர் பாய். இப்ப நான் உன்னை கடத்திட்டு போறேன். தப்பிக்கிறதுக்காக ஏதாவது மைக்கி பிசினஸ் பண்ணு. உன் உயிரம்பேல். யாரு நீ? கிட்னாப்பர் பலராமன். உன்னை வச்சு உங்க மாமன் கிட்ட பணம் பறிக்க போறேன். துணி கண்ணை கட்டிக்கோ, நவுந்து உட்காரு. போக வேண்டிய இடத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன். என்ன கடத்திட்டு வந்திருக்கீங்களா? ஆமா. எதுக்கு? உன்னை வச்சு 10 லட்சம் ரூபாய் பணம் பண்றதா திட்டம். எனக்கு அத்தனை லட்சம் மதிப்புன்னு நினைக்கிறீங்களா? ராதா மில் மேனேஜருடைய தங்கச்சி மகனுக்கு அவ்வளவு கூட மதிப்பில்லையா? கார்ல வந்தது ரொம்ப டயர்டா இருக்கு. ஆரஞ்சு ஜூஸ் புழிஞ்சு நிறைய ஐஸ் போட்டு கொண்டுட்டு வா. Go. Go, man. 1
நீங்க ரொம்ப இன்டெலிஜென்ட் சார். ஆமா, 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள என்ன நீங்க எப்படி நடத்த போறீங்க? எப்படி நடத்தணும்? காலையில எந்திரிச்சோட கார்ன்ஃபிளெக்ஸ் வித் கென்டக்கி சிக்கன் வாங்கி கொடுக்க சொல்லுங்க. அப்புறம் காலையில 10 மணிக்கு ஹனி வித் ஆப்பிள் ஜூஸ், 11 மணிக்கு குளுக்கோஸ் வித் கோகனட் வாட்டர், 12 மணிக்கு வனிலா மில்க் ஷேக், எக்ஸாக்ட்லி அட் 1 o'clock. லஞ்ச் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மெனு கார்டுல என்னென்ன ஐட்டங்கள் உண்டோ அத்தனை வாங்கிட்டு வர சொல்லுங்க. கிழிஞ்சது போ. ஏன் சார்? நீ சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கு 10-15,000 ரூபாய் தான் மிஞ்சும் போல இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? என்னடா 10 நாளைக்கு நீ இந்த மாதிரி உட்கார்ந்து தின்னீங்கன்னா நான்ல மொட்டை அடிச்சுக்கணும். ஓ. இதுக்காக அவனை தூக்கிட்டு வரணும். செலவு பத்தி கவலைப்படாதீங்க சார். எனக்கு வேண்டியதை வாங்கி கொடுத்து என்ன சந்தோஷப்படுத்துறீங்கன்னா எங்க அங்கிள் கிட்ட சொல்லி 10 லட்சம் ரூபாய் ஜாஸ்தி போட்டு உங்களுக்கு 20 lakhs தர சொல்றேன். அப்படியா? அப்ப என்ன வேணாலும் கேளு. அப்புறம் 8 மணிக்கு ராத்திரி ராயல் சல்யூட். ராயல் சல்யூட்? எஸ். அதை விட பெரிய சல்யூட்டா நம்ம பசங்களை விட்டு அடிக்க சொல்றேன். நான் அந்த சல்யூட் சொல்ல சார், நான் சாப்பிடுற ராயல் சல்யூட் விஸ்கியே சொல்றேன். விஸ்கியா? ஆமா, ஜஸ்ட் 1500 ரூபாய் ஒரு பாட்டில். கேவலம் 1500 ரூபாய் தானே. கழுதையை வாங்கிட்டா போகுது. அப்புறம் 9 o'clock கேப்ரே. பட்லியா? ஆமா சார், அது இல்லாம தூக்கம் வராது சார். நான் ஒரு அட்ரஸ் வச்சிருக்கேன், கொடுக்கறேன். நீங்க போய் கூப்பிடுங்க, உடனே வந்துருவான். இந்த வேலை ஒண்ணுதான் பாக்கியா? கர்மம். இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு தான் அந்த 10 லட்சத்தை நான் சம்பாதிக்கணுமா? வேற வழி இல்ல சார். தங்க முட்டை போடுற வாத்து தவிடு போட்டா சாப்பிடுமா? டேய், இவன் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுங்கடா. டேய், காமியா. உன் டெலிபோன் நம்பர் என்ன? உன் மாமனுக்கு டெலிபோன் பண்ணணும். மாமா? ஓ மாமா 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 ஊர்ல இல்ல, இன்னும் வரத்துக்கு 10 நாள் ஆகும். வரத்துக்கு 10 நாள் ஆகுமா? தின்னு தொலை. ஆஹா